நமசிவாய. வைகாசி மாதத்திற்கான பணமந்திரம் முக்கியமா ஒரு 4 மந்திரம். இந்த ஒரு 4 மந்திரம் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாசம், அதாவது அது அதிக மாசம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அதிக மாசம்னா என்ன, ஒவ்வொரு மந்திரங்கள் சொன்னால் எவ்வளவு அதிகமான பலன்கள் கிடைக்கும், தானங்கள் செய்தால் எவ்வளவு பலன் கிடைக்கும், தனியா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஒன்று போட்டிருக்கு. அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பான முறையில் போய் பாருங்க. இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய தகவல்களும் சரி, நிறைய ஞானமும் அது மூலமாக கண்டிப்பான முறையில் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. கொடுக்க போறக்கூடிய ஒரு 4 மந்திரம்ங்கிறது வந்து அதோட சேர்ந்து ஒரு சின்ன ரிச்சுவல்ஸ். அந்த ரிச்சுவலும் செஞ்சீங்கன்னா அட்டகாசமா உங்களுக்கு பணம், தங்கம், நீங்கள் நினைப்பது நடக்கிறது அப்படின்றது எல்லாமே பன்மடங்காக வரும். கிரகணத்தை எல்லாம் விட பன்மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது இந்த அதிக மாசம் அப்படிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த ஒரு மாதத்தை கண்டிப்பாக விட்டு விடாதீர்கள். இந்த வைகாசி மாதத்துல 17ஆம் தேதியிலேயும் தொடங்கி இருக்கு. இதுலயே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, 17ஆம் தேதியிலிருந்து நமக்கு வந்து ரேவதி நட்சத்திரத்துல பயிற்சி ஆயிருக்கார். அதாவது ரேவதி நட்சத்திரத்துல டிராவல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 145 நாட்கள். இந்த 145 நாட்களுக்கு பார்த்தோம்னா எந்த ராசிகளுக்கு அதிக பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால வந்து என்னன்னா, மெயினா இந்த டைம்ல யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஓவராலா பாத்தீங்கன்னா வியாபாரிகள் அப்படின்றவர்கள், வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, வியாபாரம் செய்யக்கூடியவர் அனைவர்களுமே கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலையும் ஏமாறாம, எந்த விஷயத்திலையும் நஷ்டம் எதுவும் வராமல் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த புனித யாத்திரை எல்லாம் போவோம் இல்லையா, இந்த கைலாஸ், மானசரோவர், இந்த மாதிரியான எந்த ஒரு புனித யாத்திரையுமே, நம்ம ராமேஸ்வரம் போனா கூட அது புனித யாத்திரை தானே, அது மாதிரியான புனித யாத்திரை எல்லாம் செல்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக தனி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்குமே இந்த ஒரு வியாபாரிகள் ஒண்ணு, இந்த புனித யாத்திரை ஒண்ணு, இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான புனித ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய கோயில்கள், புனித ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி ஒரு புனித ஆறுகள் நம்ம வந்து சொல்லுவோம், கங்கை, இந்த மாதிரியாக இருக்க கங்கை, யமுனை, காவேரி, இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இடங்களுக்கு அருகிலே இருப்பவர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல்கள் செய்யும் பொழுதுமே நாம வந்து ஜாக்கிரதையா செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. அடுத்தாவது பார்த்தோம்னா இந்த ஒரு சனியுடைய ஒரு ரேவதி நட்சத்திர சஞ்சாரம் அப்படிங்கிறது ஜென்ரலா நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு நல்லா இருக்கும். அப்புறம் மகர ராசிக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. மற்றதுக்கெல்லாம் சுமாரா இருக்கும் அப்படின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசி. மேஷராசி கண்டிப்பான முறையிலேயே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் மிதுன ராசி, 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஓவராலாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனியுடைய ஒரு சஞ்சாரத்தினால் மேஷராசினர் நமக்கு வந்து அந்த 7.5 சனி அப்படிங்கிறது, அதுலயுமே விரைய சனி அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில் இருக்கிறதுனால நம்ம வந்து கவனமா தான் இருக்கணும். அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திர சஞ்சாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செயலிலுமே ஈடுபட வேண்டும் அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம், உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சென்ஸ் சங்கல்பம் செய்பவர்களுக்கெல்லாம் இதுல என்னன்னா, நமக்கு ரீசெண்டா நாம வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி சத்ருசம்ஹார திரிஷதி 108 லிட்டர் பால் அபிஷேகம் சிவனுக்கு இப்படி எல்லாம் பண்ணோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்ப 16ஆம் தேதி, மே 16ஆம் தேதியுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மந்த்ராக்னி சம்ஹாரம் அப்படின்ற முறையிலே ஒவ்வொரு கஷ்டங்களையுமே எழுதி கொடுத்து, அந்த எழுதி கொடுத்தவங்களுக்கு எல்லாம் வந்து அதை வந்து அது ஒரு மந்த்ராக்னி சம்ஹாரம்னு ஒரு விஷயம் வந்து அமாவாசையில வந்ததுனால பண்ணோம். அது வந்து 3 அமாவாசைகள் தொடர்ந்து, 3 அமாவாசைகள் கிடையாது, 3 முறைகள். அதுல வந்து 2மே அமாவாசையில, இந்த அதிக மாசத்துல ஒரு அமாவாசை வரும். இப்போ ஆல்ரெடி ஒரு அமாவாசை போயிடுச்சு. அடுத்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை மாசத்துல வரக்கூடியது. அதோடைய அந்த என்ன டேட் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். சஷ்டியில வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுல 3லயுமே செய்யறது அப்படின்றது அதிகப்படியான பலன் தரும். கிட்டத்தட்ட 420 நபர்களுக்கு மேல வந்திருந்தாங்க. அங்க கெப்பாசிட்டியே 400 தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சைடா தான் இதெல்லாம் வியூ தெரிஞ்சது. அடுத்ததுல இன்னும் பெரிய ஒரு இடமாக போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சிக்கு ஒரு ஈவெண்ட் பண்ண போறோம். அதுவுமே நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையா வர்றதுனால ஒரு சின்ன இடமாக தான் நமக்கு கிடைக்கவும் செஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு நாள்ல சின்ன இடமா தான் எடுத்திருக்கோம். இதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 280 முதல் 300 பேர் தான். ஸோ இதுல வந்து நம்ம அந்த ஈவெண்ட்ல சொன்னோம், இந்த குரு பயிற்சியில வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் டைரக்டா வந்து கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய ஜாதகம் நீங்க எடுத்துட்டே வர வேண்டாம். உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், இது 3த்தையுமே அனுப்பினீங்கன்னா நாமளே ஜாதகத்தை எடுத்து, கம்ப்யூட்டரைஸ் ஜாதகம், நம்ம வந்து நம்மளா கணிச்ச ஜாதகம், அற்புதமான அயனாம்சத்துல இருக்கக்கூடியது, அது மாதிரி எடுத்து அதுல வந்து நம்ம டிகிரி சுத்தமா இருக்கக்கூடிய ஜாதகத்தை எடுத்து நம்ம வந்து பூஜிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நேரில் வருபவர்களுக்கு சொல்லியிருந்தோம். இதுல வந்து பார்த்தோம்னா அதை சொன்ன உடனே இப்பவே ஆல்மோஸ்ட் 220 230 பேருக்கு மேல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 நாள் தான் ஆச்சு, நம்ம வீடியோலயே சொல்லலை. இன்னும் வந்து அதிகபட்சமாக ஒரு 40-50 பேருக்கு இருக்குமான்றது எங்களுக்கு தெரியல.
உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்து நீங்க டைரக்டா வர முடியும்னா வெஸ்ட் மாம்பலத்துல நியூ எம்ஆர் மஹால், அது வந்து லேக் வியூ ரோட்லயே தான் இருக்கு, நம்மளுடைய பழைய ஆஃபீஸ் அதே ரோட்ல தான் இருக்கு. பழைய பேர் வந்திருப்பீங்க, அதுல நம்ம ஆல்ரெடி 2-3 ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணலாம். வர முடியாத நம் அன்பர்கள் இப்ப கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால வர முடியல, இல்ல வெளியூர்ல இருக்கிறவங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கல்பம் செய்பவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா ஆகர்ஷண மஞ்சள் கொடுக்கவிருக்கிறோம். அதே போல வந்து அவங்களுடைய ஜாதகத்தையுமே வச்சு பூஜிப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கு சங்கல்பம் பண்றவங்களுக்கு. இன்னொன்னு அந்த சங்கல்பம் ஆஸ் யூஷுவல் வந்து அது குரு பயிற்சி சங்கல்பம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்துரும். இதுக்கெல்லாம் அடுத்தது என்னால் கணிக்கப்பட்ட அவர்களுடைய ஜாதகத்துக்கு தனியா இப்ப வந்து பார்த்தோம்னா 4 பேருக்கு சங்கல்பம் பண்ணலாம் நம்மளுடைய பூஜா ஹோமம் .orgல. அதுல கீழே நோட்ஸ்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த நோட்ஸ்ல யாராவது ஒருத்தருடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இது மூணுத்தையும் அவங்க எழுதிட்டாங்கன்னா அவர் ஒருத்தருக்கு மட்டும், இந்த 4 பேருக்கு சங்கல்பம் பண்ணிக்கலாம், பட் அது ஒருத்தருக்கு மட்டும் பிரத்யேகமாக அவர்களுடைய ஜாதகத்துக்கு இந்த ஒரு வருஷம் குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டுமே அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லியிருக்கிறது. பிரசாதம் அனுப்பும்போது கூடயே சேர்த்து அனுப்பிடுவோம், இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து PDF ஆன ஒரு முறையில கூட அவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால பூஜா ஹோமம் .orgல யாராவது சங்கல்பம் பண்ணிக்கிறதா இருந்தா அவர்களுக்கு இந்த ஒரு பெனிஃபிட்டும் சேர்த்து கிடைக்கும். அது மாதிரி நீங்க பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவர்கள் கண்டிப்பான முறையில கீழே இருக்கிற நோட்ஸ்ல மட்டும்தான் உங்களுடைய டீடைல்ஸ் கொடுக்கணுமே தவிர, இப்பவே ஆல்ரெடி நிறைய பேர் அதை பண்ணிட்டு நாங்க அதை கொடுக்கல, எங்களுக்கு மறந்துட்டோம், அதனால நீங்க டைரக்டா வாட்ஸ்அப்ல எடுத்துக்கோங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இது எங்களுக்கு பெரிய வேலை. இது வந்து நாம வந்து இந்த ஒரு ரிப்போர்ட் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஒர்த் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மார்க்கெட் ஒர்த் அப்படின்னு பார்த்தோம்னா 1500 rupees இருக்கு. நம்ம சங்கல்பமே வந்து பாத்தீங்கன்னா 1590 ரூபா தான் சங்கல்பம். 4 நபர்களுக்கு சங்கல்பம் பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவர்களுக்கு பூஜைகள் அப்படின்ற மாதிரியான அத்தனை முறைகள். இதை நம்ம ஒரு பெரிய ஹாலில் எடுத்து பண்ண போறோம், அனைவருக்குமே அன்னப்பிரசாதம் கொடுக்க போறோம், இத்தனை விஷயங்களுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு நாளைக்கு சில விஷயங்களை நம்ம வந்து கட்டணமின்றியோ அல்லது வந்து மிக குறைந்த கட்டணத்திலேயோ செய்ய முடியும் இல்லையா? அதுல வந்து இந்த மாதிரியான ஒர்க்கும் எங்களுக்கு லோடு அதிகமாக கொடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இதுவுமே வந்து குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். நம்மளால வந்து உங்களுக்கே தெரிந்திருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நம்ம வந்து கணிச்சு நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நான் வந்து 200-300 பேருக்கு நான் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி யாரும் இருந்ததுன்னா எனக்கு அதுக்கே நேரம் போயிடும். அதனால அந்த ஒரு விஷயமும் சாத்தியம் கிடையாது. அதனால 100-108 நபர்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பாதி நிறைந்து விட்டது. விருப்பம் இருந்தால் நீங்கள் பூஜா ஹோமம் .orgல போயிட்டு சங்கல்பம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேர்லயும் நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேர்ல வரும்போது நீங்க உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பாருங்க. அவங்க இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதோடைய நம்பர், டோக்கன் நம்பர் என்னவோ அதை கொடுப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு தனியான எண் இருக்கிறது. அந்த எண் வந்து உங்களுக்கு இப்பொழுது திரையில் வரவில்லை என்றால் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பாருங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஏற்கனவே அந்த அதிக மாசத்தோட கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2மே பாருங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். குரு அப்படின்றவரே உங்களுக்கு தெரியும், நான் பல காலங்களாக சொல்லி வருவது ஒரு வருமானத்திற்கு வழி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சரி, ஒரு ஆத்மபலம் அதிகரிக்க வேண்டும், நம்மளுக்கு உயிர் சக்தி அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமையும் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக சூரியனுடைய துணை இருக்க வேண்டும். அந்த ஒரு விஷயங்கள் விஸ்தீரணம் அடைய வேண்டும் அப்படின்னா எல்லாவித நல்ல விஷயங்களும் நடக்கணும். என்கிட்ட 1000 ரூபாய் பணம் இருக்கு, அது எனக்கு பல லட்சம் ஆகணும், அல்லது வந்து 1000ங்கிறது 10,000 20,000 ஆகணும், 50,000 ஆகணும்னா அது குருவின் துணை இல்லாமல் முடியாது. சோ சுக்கிரன் பணத்தை கொடுக்க மாட்டார், சுகத்தை கொடுப்பார். குருதான் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர், அதிகமாக கொடுக்கக்கூடியவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இஷ்டம் இருக்கிறவங்க அதை பண்ணிக்கலாம். பூஜா ஹோமம் .orgல நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை போய் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாவே இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த வைகாசி மாத மந்திரத்துக்கு வந்துடலாம். வைகாசி மாதத்துல நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலா? முதல் எடுத்தோன்னே நம்ம வந்து சூரியனுக்கு உண்டான ஒரு ரிச்சுவல் பண்ணுவோம் இல்லையா? சூரியனுக்கு இந்த தடவை பண்ணும்போது 2 மந்திரங்கள் சொல்லணும். இந்த 2 மந்திரங்கள் சொல்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, வழக்கமா இந்த ஒரு மாதத்திற்கான சூரிய மந்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓம் கிரிணி ஆரியமாதித்யாய நமக. காலையில சூரியன் உதயத்திலிருந்து 1 ஹவருக்குள்ள சூரியனை பார்த்து நன்றாக பிரார்த்தனை செய்து கண் திறந்த நிலையிலே கையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏலக்காயை வந்து தோல் நீக்கிட்டு அதோடைய விதைகளை மட்டும் நீரிலே போட்டு ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. பஞ்சபாத்திர உத்திரணியில அதை எடுத்து கையில வச்சுட்டு சூரியனுக்கு நீங்க முதல்லயே மந்திரம் நிறைய தடவை சொல்லிடுங்க. எவ்வளவு தடவை முடியுமோ அவ்வளவு தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 முறை அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே ஓம் கிரிணி ஆரியமாதித்யாய நமக, ஓம் கிரிணி ஆரியமாதித்யாய நமக, ஓம் கிரிணி ஆரியமாதித்யாய நமக என்ற 3 தடவை சொல்லி அர்க்கியம் விட்டுறலாம். இதுல முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, மொத்தமே 3 தடவை தான் இதை நீங்க சொல்றதுனால எந்த பலனுமே கிடைக்காது. நீங்க அர்க்கியம் விட்டாலும் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. மந்திரத்தை நிறைய தடவை சொல்லணும். குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷமா சொல்லணும்னு வச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்தது அதே மாதிரி சூரியனை பார்த்தவாறு, எந்த ஒரு அர்க்கியமே விட வேண்டாம், சூரியனை பார்த்தவாறு ஓம் பூஷணே நமக, ஓம் பூஷணே நமக, ஓம் பூஷணே நமக, ஓம் பூஷணே நமகன்னு சொல்லிட்டே இருங்க. இந்த சனியால் பாதிப்பு வரும், நான் வந்து மேஷ ராசிக்கு, மிதுன ராசிக்கு அல்லது மற்ற ராசிக்கெல்லாம் ஆவரேஜா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரேவதி நட்சத்திர சஞ்சாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா?
அது மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். பொதுவாகவே இப்பொழுது இருக்கக்கூடிய மீனராசியிலே சனியினால் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புகளுமே பெருமளவிலே குறையும். இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா இதை தொடர்ந்தே கூட நீங்க செய்யலாம். ஸோ இது இரண்டு, இதுல ஒண்ணு பார்த்தோம்னா டோட்டலா நமக்கு வரக்கூடிய தடைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் போக்கிடும். இன்னொன்னு அந்த ஓம் இனி ஆரியமாதித்யாய நமக மந்திரம் அட்டகாசமா நமக்கு செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால இதை ஞாபகத்தில் வைத்துக்கோங்க. அதே போல் சனியுடைய ஒரு ரேவதி நட்சத்திர இது சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களால ஃபீமேல் எலிஃபென்ட்டோட படத்தை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்க முடிஞ்சதுன்னா அதை வால்பேப்பர் மாதிரி ஏதாவது வச்சுட்டு ஃபீமேல் எலிஃபென்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் இந்த அதிக மாசத்திலே தானங்கள் எவ்வளவு நீங்க செஞ்சாலுமே உங்களுக்கு சனியுடைய தாக்கம், சாதாரணமாவே சனியுடைய தாக்கம் சர்வீஸ்னால குறையும். அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யற சர்வீஸ்னால, அடுத்தது தானத்தினால் குறையும். ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால உங்களுக்கு ஓவராலாவே சனி நம்மளுடைய ஜாதகத்துல சரியில்லைனாலும் சரி, கோச்சாரத்துல சரியில்லைனாலும் சரி, சூப்பரா நமக்கு அவர் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அட்டகாசமான பலன்களை கொடுப்பார். அடுத்ததாக நம்ம அசைவம் எடுக்காமல் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மீனராசி சஞ்சாரத்துல இருக்கும் பொழுது மீன், அதாவது கடல்வாழ் உயிரினங்கள், மீன் மட்டும் கிடையாது, கடல்வாழ் உயிரினங்களை எந்த ஒரு காரணத்து கொண்டும் உணவாக எடுக்கவே கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது. நம்ம என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பலன் கிடைக்கல அல்லது பலன் எதிர்பார்த்த அளவு கிடைக்கலன்னு, மேபி இப்போ உங்களுக்கு 1 லட்சம் நீங்க உங்களுடைய தேவைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு 10-20 லட்சம் கூட கிடைச்சிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்னால் அந்த 1 லட்சங்கிறது 50,000-ஆவோ 20,000-மோ கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகளாக கூட மாறி இருக்கலாம். அதுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்களா இருக்கும். ஆனால் உண்மையிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது பல லட்சங்களாக இருக்கும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ இந்த ஓவராலா இந்த அதிக மாசம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த ஒரு தருணத்திலே இருக்கக்கூடிய இந்த மந்திரங்கள், நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே நீங்க 1 லட்சம் கேட்டா 1000 லட்சங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த இன்வால்வ்மெண்ட், இன்டென்சிட்டி, அந்த போக்கஸ், இது மூலமாக கண்டிப்பான முறையிலே கிடைக்கும். அடுத்தாக வாசல் மந்திரத்துக்கு வந்துடலாம். வாசல் மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஏலக்காயை வாங்கிக்கோங்க. நம்ம சுவாமிக்கு பண்ண போறோம். ஸோ ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் பாத்தீங்கன்னா அது எந்த மாதிரியா இருந்தாலும் சரி, சிலதெல்லாம் ரொம்ப திக் கிரீனா இருக்கும், சிலது நார்மலா ஒயிட்டிஷா இருக்கும். ஸோ அதுவா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராம்பு, கிளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மசிச்சு வச்சாலும் சரி, சின்ன ஒரு இது மாதிரி எடுத்துக்கலாம். காலையில எழுந்து நீங்க கதவை திறக்கிறீங்க இல்லையா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், பின் கதவை திறப்போம், அதுக்கப்புறம் முன் கதவை திறப்போம். ஃபிளாட்ல இருக்கிறதுனால இப்ப அதெல்லாம் முடியறது இல்லை. பின்னால இருக்கிற ஜன்னலையாவது திறந்து விட்டு முன்கதவை திறக்கணும். முன்கதவை திறந்துட்டு நாம கோலம் போடுறதோ அது இதெல்லாம் முதல்ல இருந்தது. இப்ப என்ன உங்களால ஃபர்ஸ்ட் டைம் நீங்க திறக்கும் பொழுது இது செஞ்சாலும் சரி, இல்ல கிளீனிங் ப்ராசஸ் உங்களுக்கு பழக்கம் இருந்ததுன்னா, அந்த கிளீன் பண்றதுன்னா கிளீனும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தினை ஒரு 27 முறை அந்த பொடி இருக்கு இல்லையா, ஒரு துளி, ஒரு சின்ன பிஞ்சு போறோம். ஏன்னா 30 நாள் நீங்க செய்யணும். அந்த சின்ன பிஞ்சு கையில வச்சுட்டு, உள்ளங்கையில வச்சுக்கலாம், அல்லது நீங்க இந்த மாதிரியான ஒரு விரல்ல அப்படி வச்சுக்கலாம். ஊதி விடணும், தரையில ஊதி விடணும். சரியா? நீங்க அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த மந்திரத்துல ஒரு 27 முறை சொல்றது. அது நீங்க கிளீன் பண்ணினாலும் சரி, இல்ல முதல் தடவை கதவை திறக்கும் போது உங்களுக்கு கிளீன் பண்ற ஒரு பழக்கம் உங்களுடைய சூழ்நிலையில இல்ல அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலுமே இந்த விஷயம் கண்டிப்பான முறையில நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் வச்சுங்களேன். ஓம் ஸ்ரீகராய நமக, ஓம் ஸ்ரீகராய நமக 27 மினிமம், 108, 54 எவ்வளவு வேணா சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப பலன் அதிகமா இருக்கும். சரி, கடைசியா அடுத்தது பார்த்தோம்னா ஸ்வர்ண மந்திரம். ஸ்வர்ண மந்திரத்துக்குமே நம்ம ஒரு ரிச்சுவல் செய்வோம். ஸ்வர்ண மந்திரம் அதிகமாக தங்கம் வருவதற்குன்னு நான் இந்த ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதிக மாசம், அதுலயே பாத்தீங்கன்னா ஸ்வர்ணம் அதிகமாக வருவதற்குமே சேர்த்து நான் மந்திரம் கொடுத்துருக்கிறதா ஞாபகம். அதுக்கோ இல்ல அதுக்கு முன்னால ஏதோ ஒரு பதிவுலயோ 3 ஸ்வர்ண மந்திரங்கள் கொடுத்துருந்தேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்வர்ண மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், ரிச்சுவல் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு வைகாசி மாசத்திலே சவுத் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, தென்கிழக்கு பகுதி, உங்க வீட்டுல தென்கிழக்கு பகுதியில ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்கள். அது பாத்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில ஏற்றி வைக்கிறது, கிழக்க பார்த்து இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். கிழக்க பார்த்து ஏற்றி வச்சுட்டு அங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஒரு அக்னி, அதாவது அந்த ஒரு விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கு கிட்ட இருந்து நீங்க ஒரு மந்திரம் சொல்ல வேண்டும். ஓம் ஸ்வர்ண வசுந்தராய நமக. இது எவ்வளவு தடவை சொல்லணும்னா ஒரு 108 சொல்லணும். ஒரு 108 சொன்னா நமக்கு இந்த ஒரு 1 மந்த்க்குள்ள சொல்றதுக்குள்ளேயே நமக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கோல்டு வாங்குறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே உங்களுக்கு அது விஸ்தீர்ணமாக மாறும். அது நீங்க உங்க கண்கூடாக பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஓம் ஸ்வர்ண வசுந்தராய நமகன்னு சொன்னாலும் சரி, இல்ல பிரணவம் இல்லாமல் ஸ்வர்ண வசுந்தராய நமகன்னு சொன்னாலுமே சூப்பரான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 ரிச்சுவல்ஸ், இந்த மந்த்ராஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள். அடுத்ததா பார்த்தோம்னா நான் சொன்ன இந்த ராசிகளுக்கு உண்டான விஷயத்துல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த குரு பயிற்சி வருஷத்துல ஒரு நாள் வரக்கூடியதுல
இந்த வருடம் தான் நாம் அந்த ஜாதகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வைத்து பூஜிக்க போகிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட பலன்கள், சங்கல்பதாரர்களுக்கு தனிப்பட்ட பலன்கள் நாம கொடுத்தாலுமே கூட அதுவுமே உங்களுடைய ஜாதகத்தில் பூஜிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆகர்ஷணம் செய்யப்பட்டதாக இருக்கும். அதை மறந்து விடாதீர்கள். நமஸ்காரம்.